இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கிறதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் வருகிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நாம் நினைப்போம், ஒரு பாடு, ஒரு சோதனை வரும் பொழுது இது ஏன் தான் எனக்கு மட்டும் வருகிறதோ என்று நாம் அங்கலாய்ப்பது உண்டு. நான் வேதத்தில் இருந்து நான் பார்க்கும் பொழுது இந்த சோதனைகள் அல்லது உபத்திரவங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். உபத்திரவங்கள் உலகத்திலே உங்களுக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ உபத்திரவங்களும் சோதனைகளும் நமக்கு வரும். அந்த சோதனைகள், உபத்திரவங்களின் மத்தியிலே எப்படி ஒவ்வொரு தேவ மனுஷர்களும் அதிலிருந்து தப்பித்தார்கள் அல்லது அதை சகித்து கொண்டு ஜெயித்தார்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, நாமும் உபத்திரவங்கள், சோதனை, பாடுகளின் சூழ்நிலையிலே நாம் கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடந்து அதை சகித்து அதிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை பார்த்தபடி சோதனைகள் அல்லது உபத்திரவங்கள் நாம் செய்த பாவம் அல்லது இச்சைகளினால் வருகிறது, அவனுடைய கிரியைக்கு தக்கதாக வருகிறது என்று நாம் தியானித்தோம். பிசாசானவன் சிலருடைய வாழ்க்கையிலே சோதனைகளை கொண்டு வருகிறான் என்று நாம் தியானித்தோம். கர்த்தர் சில நேரங்களிலே நம்மை சிட்சிக்கிறார் என்று நாம் தியானித்தோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக சில பேருடைய வாழ்க்கையிலே சில உபத்திரவங்கள் அல்லது கண்ணீர்கள் அல்லது துக்கத்தின் நடுவிலே கடந்து செல்ல கர்த்தர் அனுமதிக்கிறார். பின்பு அதை மகிமையாக, அவருடைய நாம மகிமைக்காக அவர் வெளிப்படுத்துகிறார் என்றெல்லாம் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் தேவன் புடமிடுகிறார். சில சோதனைகள் அல்லது சில இழப்புகள் அல்லது சில கண்ணீர்களின் பாதையிலே நம்மை நடத்தி, வேதனைகளின் பாதையிலே நம்மை நடத்தி புடமிடுகிறார். அதனாலும் சில பேருக்கு பாடுகள் வருகிறது என்று குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 48:10 பார்க்கும் பொழுது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்க்க முடியும். அதிக சோதனைகளை தந்து அல்லது உபத்திரவத்தை தந்து தேவன் அவர்களை விசுவாசத்தில் குறையாதபடி அல்லது உத்தமத்தில் குறையாதபடி தேவனை விட்டு விலகாமல் நிலைத்திருக்க அவர் கிருபையையும் கொடுத்து அவரை புடமிட்டு வழி நடத்தினார் என்பதை குறித்து நாம் வாசிக்க முடியும். தாவீது சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல நீர் எங்களை புடமிட்டீர் என்று சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு சோதனையிலும் அவரிடத்திலே காணப்படுகிற பொல்லாத துர்க்குணங்களை நீக்கி 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 தேவன் அவர்களை புடமிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்களே புரிந்து கொண்டார்கள், தேவன் இந்த காரியத்திற்காக இந்த துக்கம் நமக்கு வந்தது, இந்த தண்டனை நமக்கு வந்தது என்று ஒவ்வொரு பொல்லாத துர்க்குணங்களையும் நீக்கி தேவன் எங்களை புடமிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை புடமிடுகிறார். அவர் பாடுகளை அனுமதித்தே புடமிடுகிறார். பவுலை நான் பார்க்கும் பொழுது, அவன் என் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். பவுல் கிறிஸ்துவுக்கு விரோதமாக கிறிஸ்துவை நம்புகிறவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று தெரிந்த ஒரு மனிதனை கிறிஸ்துவானவர் சந்தித்த அந்த மாத்திரத்திலே, கர்த்தரை நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான். அந்த ஒப்பு கொடுத்த மாத்திரத்திலே அனனியாவை கொண்டு அவனை தேற்றி கர்த்தர் அனனியாவிடம் சொல்லுகிறான், அவன் என் நிமித்தம் என்னென்ன பாடுகள் பட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று. அப்போ அவனுடைய எல்லா துர்க்குணத்தையும் நீக்கிய பாடுகளின் ஊடாக, கண்ணீர்களின் ஊடாக, உபத்திரவங்களின் ஊடாக அவனை நடத்தி ஒரு பரிசுத்த அப்போஸ்தலனாக அவனை உருவாக்கினார் என்பதை நான் பார்க்க முடிகிறது. அதே போல கர்த்தர் நேசித்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது, எல்லாவித பாவங்களினாலும் விக்கிரக ஆராதனையினாலும் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து பாவம் செய்து சிறையாக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலர்களை தேவன் தண்டித்து அவர்களை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போனார். ஆனாலும் அவர்களை அந்த இடத்திலே நிர்மூலமாக்காதபடி அவர்களை அந்த இடத்திலே தேவன் புடமிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமோ, சகரியா தீர்க்கதரிசியின் மூலமோ, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமோ அவர்களை நான் வெள்ளியை புடமிடுகிறது போல நான் புடமிடுவேன்.
சிலருடைய வாழ்க்கையில் சில துக்கங்களும் அல்லது ஏதோ ஒரு துர்க்குணமோ அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத சுவாபங்களோ நம்மிடத்திலே காணப்படுமானால், நாம் பவுல் அப்போஸ்தலருக்கு பார்த்தோம், அந்த அவன் தன்னை பெருமையினால் உயர்த்தாதபடிக்கு அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று. அதே போல நாம் ஆசீர்வாதங்களையே அல்லது நன்மைகளையே தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத சுவாபங்கள் நமக்குள்ளே வளர்ந்து விடக்கூடாது. ஒரு பெருமையான எண்ணங்களோ, ஒரு மேட்டிமையான எண்ணங்களோ, ஒரு அகந்தையோ நம்மிலே வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சில நேரங்களில் கர்த்தர் சில உபத்திரவங்களையோ சில பாடுகளையோ நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் சிறையாக்கப்பட்ட பொழுதும் தேவன் அவர்களை நிர்மூலமாக்காதபடிக்கு அவர்களை அந்த 70 வருஷமும் புடமிட்டு அவர்களுடைய அதாவது வெள்ளியிலே எப்படி அந்த களிம்பையும் ஈயத்தையும் நீக்குவார்களோ அதே போல அவர்களுடைய துர்க்கணங்களை எல்லாவற்றையும் நீக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். அப்போது சின்ன சின்ன பாடுகளை நாம் தரும் பொழுது நம்மிடத்திலே காணப்படுகிற அல்லது கோபமான சுவாபமோ அல்லது எரிச்சலான சுவாபங்களோ, மற்றவர்களை வெறுக்கிற சுவாபங்களோ, கசப்பான எண்ணங்களோ எல்லா துர்க்குணங்களையும் ஆண்டவர் நீக்கி அந்த களிம்பை நீக்கி ஈயத்தை நீக்கி ஒரு சுத்த வெள்ளியை போல நம்மை புதிதாக்குகிறார். யோபு சொல்கிறார்களா, நீர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த 1 பேதுருவில் வாசிக்கும் பொழுது அந்த பொன்னானது ஒரு அழிந்து போகிற ஒரு வஸ்து. அந்த அழிந்து போகிற ஒரு வஸ்தையே சுத்தப்படுத்துவதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அக்கினியை போட்டு அதை அக்கினியினால் சோதிக்கப்பட்டு தான் அந்த பொன் சுத்தமாகிறது. அப்போ விலையேற பெற்றதான நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால், அதை உறுதிப்படுத்த வேண்டுமென்றால் நாம் கண்டிப்பாக என்ன செய்யப்பட வேண்டும்? சோதிக்கப்பட வேண்டும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் புடமிடப்படும் பொழுது சோர்ந்து போகாதபடிக்கு நம்மிடத்தில் உள்ள துர்க்குணங்களையும் வேண்டாத சுவாபங்களையும் தேவன் எடுத்து போட நாம் அனுமதித்து அதற்கு நாம் சகித்து கொண்டோமானால் கர்த்தர் நம்மை பொன்னாக விளங்கச் செய்வார். புடமிட்ட வெள்ளியை போல விளங்கச் செய்வார். அவருக்கு உகந்த பாத்திரமாக அவர் மாற்றுவார். அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக மாற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, அவர் நம்மை சிற்றிக்கும் பொழுது அல்லது புடமிடும் போது சின்ன சின்ன உபத்திரவங்களிலோ பாடுகளிலோ அல்லது கண்ணீரிலோ நம்மை அனுமதிக்கும் பொழுது நாம் அதை சகித்து அந்த இவனுடைய பற்றும் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தோமானால் அவர் சொன்னது போல புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும் என்பது உண்மை. அதே கிருபைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நான் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாக எங்களில் காணப்படுகிற குறைகள் குற்றங்கள் ஆண்டவரே எங்களிடத்திலே உள்ள பொல்லாத சுவாபங்களை நீக்கும்படியாக எங்களை புடமிடுகிறார் என்கிறதை குறித்து நாங்கள் தியானித்தோம். யோபுவை கர்த்தர் நீர் புடமிட்டீர், தாவீதை நீர் புடமிட்டீர், பவுலை நீர் புடமிட்டீர், இஸ்ரவேல் ஜனங்களை புடமிட்டீரப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவரிடத்தில் உள்ள பொல்லாத துர்க்கணங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அந்த பொன்னை போல நான் அவர்களை புடமிட்டு தூய்மையாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களையும் சுத்திகரிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சின்ன சின்ன பாடுகளின் நிமித்தம் நாங்கள் கடந்து வரும் பொழுது எங்கள் பொல்லாத குணங்களை விட்டு விலகி ஆண்டவரே தேவனிடத்தில் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஸ்லாக்கியத்தை கிருபையும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. உபத்திரவத்தில் நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து செபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறேன். பலவீனப்பட்டு நாங்கள் போகாதபடி பின்வாங்கி போகாதபடி மறுதளித்து வராதபடிக்கு தேவரீர் காத்துக்கணும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக ஆவியானவரை மாற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.